போற பரவாயில்ல. ரீசெண்டா ஒரு படம் நிலவுக்கு என்மேல் என்னடி காண்டன்ட்டு, அந்த படத்தை பார்த்து நான் வந்து படம் நல்லாலன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு பையன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிளவி ஊத்தனான். நான் அவன் கிட்ட சொன்னேன், தம்பி அந்த படம் போட்டு தான் சொன்னேன். அவன் அதை கேட்காம என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சண்டைக்கு வந்தான். வேற என்ன பண்ண சொல்ற? ஓடிடில வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் படத்தை எல்லாரும் போட்டு மீன்ஸ்ல போட்டு டிராவல் பண்ணவே அந்த டிராவல்லாம் எடுத்து அவங்க அனுப்பி என் காண்ட தீத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் உருப்படியா கண்டிப்பா மூவி ரிவ்யூ மட்டும்தான். இவ்வளவு தூரம் சந்தோஷமா பேசணும்ல, அதை முடிச்சுறதுக்கு ஒரு ஐடியா வச்சிட்டோம். அதான் பெய்டு ப்ரொமோஷன். அது சினிமாவுக்கும் நாங்க கொண்டு வந்துட்டோம். இனிமேட்டு உனக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு நீ சொன்னீங்கன்னா கூட அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த படத்துக்கான டீமு கிட்ட இருந்து நீ காசு வாங்கிட்டு தான் படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தோட எதிர் டீமு கிட்ட காசு வாங்கிட்டு தான் படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டீம் ஒன்னு சொல்லும். ஆக மொத்தம் இனி சமூக வலைதளத்துல பொறுத்த வரைக்கும் ஒன்லி பெய்டு ப்ரொமோஷன் மட்டும்தான் பெட்டரா இருக்கும். ஆர்கானிக் கண்டென்ட்ங்கிறது அடியோடு அழிய போகுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டு அனுப்புவாங்க.